சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. தகவல்கள் கொடுக்கும்படியாக இல்லை. மேலும் தகவல் என்ன கேட்டுட்டீங்க நீங்க? அப்படிப்பட்ட தகவல் என்ன கேட்டீங்க? இல்ல ஒன்னும் இல்ல, ஒரு கேஸு வயல்ல 1 சென்ட் வித்தியாசம், அதை கேட்டிருந்தேன். அது வேண்டியது இது மாதிரி தேதியில் அனுப்பிச்சிருக்கிறேன், அது எந்த அதிகாரிக்கு அனுப்பப்பட்டது, ஃபைல் நம்பர் என்ன, அடுத்தது என்ன அறிக்கை கொடுத்தாங்க, அது சம்பந்தமான விவரம் இதெல்லாம் கொடுங்க. கோப்புன்னு எல்லா ஃபைலையும் நாம கேட்டு வாங்கலாம். அந்த ஃபைல் பூராவுமே எவ்வளவு இருக்கோ நாம கேட்டு வாங்கலாம். அதுக்குரிய உரிமை நமக்கு இருக்கு. இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு, அவர் சொன்ன பதில பாருங்க. மேலும் மனுதாரர் தகவல் தேவைப்படின் நேரடியாக அலுவலகத்தில் வந்து ஆவணங்களுடன் அதே அலுவலகத்துக்கு வந்து பெற்றுக்கொள்ளவும். எந்த ஆவணங்கள்? நம்ம கிட்ட இருக்கிற ஆவணங்கள். நம்ம கிட்ட இருக்கிற ஆவணத்தை போய் அவர்கிட்ட கொடுத்து நம்ம அவர்கிட்ட ஆமா வாங்கிக்கணுமா? சூப்பர். இப்படி ஒரு பதில் கொடுக்குறாங்க. அடுத்தது இதை எதிர்த்து என்ன பண்றேன், முதல் மேல்முறையீட்டு அலுவலருக்கு மேல்முறையீடு போடுறேன். ஆமா, அவர் என்ன பண்றாருன்னு சொன்னாக்க, ஒவ்வொரு இதுக்கும் தகவல் நம்பர் 1, இந்த மனுதாரர் கேட்டுள்ள தகவல்கள் செக்ஷன் 2F கீழ் வராது. சூப்பர். 2F கீழ் வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அவரு கோட் பண்றாரு. 2014 ஆமா 2018 இந்த இதெல்லாம் மேற்கோள் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் சொல்றாரு. எல்லாத்துக்கும் அதே செக்ஷன், அதே இது ஜட்ஜ்மெண்ட், அதே பதில். அதுக்கு பிற்பாடு நம்ம என்ன பண்றோம், செகண்ட் அப்பீலுக்கு போறோம். செகண்ட் அப்பீலுக்கு போறாங்க. எனக்கு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் அப்பீல்ல இன்னொரு பாயிண்ட் இருக்குது. என்ன முக்கியமான பாயிண்ட் சொல்லுங்க. ஏழை எளிய மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அதானே. சொல்லுங்க. முதல் மனுல சரியான பதில 30 நாள்ல தரல அப்படின்னா 7/1 30 நாள்ல கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. 6/1 மனுக்கு எனக்கு பதிலே வரல, 31 நாளை கடந்து விட்டது அப்படின்னும் போது நான் மேல்முறையீட்டாளருக்கு மனு செய்யும் போது ஒரு விஷயத்துல சேர்க்கணும்ல. ஆமா, எல்லாத்தையும் 7/6 படி இது வரை எனக்கு கட்டணமின்றி ஆவணங்களை வழங்க அவருக்கு தெரியணும் இல்லையா, இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு அவருக்கு அதுதாங்கய்யா. இப்ப அந்த மேல்முறையீட்டு அலுவலர்கிட்ட ஐயா எனக்கு சரியான தகவல் கொடுக்கல, எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டு முதல் மேல்முறையீட்டாளர்கிட்ட நம்ம என்ன கேட்க வேண்டிய கோரிக்கை இருக்குதுன்னா, பிரிவு 7/6 கட்டணமின்றி எனக்கு அந்த உரிய தகவல்களையும் ஆவணங்களையும் சான்றிட்டு வழங்கவும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை சேர்த்தாதானே நமக்கு கிடைக்கும் ஆதாரங்கள் ஏதாவது. அடுத்த சொல்றேன், ஒரு நீங்க அவங்க கிட்ட இருந்து இது மாதிரிலாம் பதில் வரல அப்படின்னாக்க இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு. இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அந்த எதுபடி நீங்க அது 2Fலயே வருது. ஆமா, 2F கீழே வருது. 2Fல இருக்கு. ஆமா, அப்போ அந்த அலுவலக கோப்பு நீங்க பூராவும் போயிட்டு பார்க்கலாம். பார்த்து நோட்ஸ் பார்வையிடுவது 2J. ஆவணங்கள் எல்லாம் வைத்திருக்கக்கூடியது 14 வகையான ஆவணங்களை வைத்திருக்கப்பட வேண்டும். அது வந்து 2F. இப்போ இந்த இதுங்களை அப்ப அந்த அளவுக்கு இந்த உரிமை கொடுக்கப்பட்டிருந்ததா சொல்றேன். ஒரு அலுவலகத்துக்கு போயிட்டு இந்த ஃபைலை கொடுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு நாள் குறிப்பிட்டு இன்ன தேதியில இன்ன மணிக்கு வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு வேண்டி அவர் ஏற்பாடு செஞ்சு வைக்கணும். செஞ்சு வச்சிருந்து ஃபைலை காமிக்கணும். நாம அதுல இருந்து ஃபைல் நம்பர் இது, இந்த தேதியில இது மாதிரி சொல்லிருக்காங்க, இந்த தேதியில எல்லாத்தையும் நாம எடுத்துக்கலாம். நம்ம போனோம் என்ன பண்ணுவாங்க, நம்ம உள்ள போய் ஆய்வு பண்ண போனா என்ன பண்ணுவாங்க, அது வேற. நமக்கு இருக்கிற உரிமை முதல்ல பாருங்க. ஓகே, டோட்டலா நமக்கு எவ்வளவு கடுப்பை நம்மள எப்படி பாப்பாங்கிறதும் அதெல்லாம் தனி. ஓகே ஓகே. இப்ப நீங்க அதாவது ஜனங்களை உண்மையான மதிக்கணும். அவங்க அவர் வந்துட்டார், அவர் தான் மாஸ்டர். யாரு அந்த அதிகாரிக்கு யாரு சம்பளம் கொடுக்கிறாரு, அவர் தானே மாஸ்டர். ஆமா, கண்டிப்பா இறையாண்மை படைத்தவர். அவ்வளவு இது இருக்கு, அவரு அதிகாரம் இருக்கு. இருந்தும் அங்க போயிட்டு நாம எப்படி நிக்கிறோம் அப்படின்னா புழு பூச்சி போல நிக்கிறோம். ஐயா சொல்றோம், இதுதான் உண்மை. இது மாதிரி இதெல்லாம் இப்படி போனாக்க பிரச்சனையே இல்லைங்க. ஆர்டி விண்ணப்பம் வராது,
முதல்ல 114 டேட்டட் 2/8/2006 இருக்கு இல்லையா, இது மாதிரி ஒவ்வொரு அலுவலகத்திலும் இயங்கினாக்க ஆர்டிஐக்கு பெரும்பாலும் வேலை இல்லை. அதெல்லாம் நாங்க 1998 ஒரு ஜியோ இருக்குது, அதுல இருந்தே நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நீ எத்தனை ஜியோ வேணாலும் போடு, நாங்க இப்படிதான் வேலை செய்வோம். நாங்க உங்களுக்கு வேலை நாம செஞ்சு சொல்றதெல்லாம் அவங்க காதுலயே எடுத்துக்கிறது இல்ல. உங்களுக்கு நாங்க செஞ்சு கொடுத்துட்டா எங்க பாக்கெட் எப்படி சார் ரொம்ப இதுக்கு நம்ம கிட்டதான் ஒற்றுமை இருக்கணும். இப்போ அந்த இல்ல என்ன ஜனதா கட்சி கரப்பாம்பூச்சின்னு சொல்லி ஒரு கட்சி உருவாச்சு இல்லையா, இது மாதிரி நம்ம கிட்ட இருந்து ஒவ்வொரு ஊர்லயும் சரி ஒவ்வொரு ஏரியாவிலும் சரி விழிப்புணர்வு உள்ளவங்க இருக்கணும். இல்ல நான் இந்த ஊர்ல என்ன பண்ணேன், வந்த உடனே என்ன பண்ண, நம்ம ஊர்ல ஒரு சங்கத்தை ஏற்படுத்தணும். அவங்க கிட்ட எல்லாம் சொன்னேன். நீ தனிப்பட்ட முறையில ஒரு ஆபீஸுக்கு போயிட்டு கேட்டாக்க எந்த பதிலும் உங்களால வாங்க முடியாது, எந்த வேலையும் உங்களால நடக்க முடியாது. இதுதான் இருக்கிற ஒண்ணு. அது இங்க இல்லைங்க ஐயா, ஏன்னா நிறைய இடத்துல பண்ணியாச்சு. நீங்க எப்படி பண்ணீங்களோ அதே போல நானும் நிறைய இடத்துல கேட்டிருக்கிறேன், பண்ணிருக்கிறேன். இப்ப நம்ம போன இந்த மாசம் செகண்ட் சாட்டர்டே நம்ம ஒன்னா சேர்ந்தோம். இதே மாதிரி எல்லாரும் வாங்கன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். யாரு வரா, அதுல விருப்பம் உள்ளவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் போய் நம்ம கவுறு கட்டி இழுக்க முடியலைங்க ஐயா. அதனால நம்ம நம்மளுடைய கடமை அவங்களுடைய செவிக்கு தகவலை கடத்துவது. அதை அறிந்து கொண்டு அந்த விஷயங்களை நம்மளும் தெரிந்து கொள்வோம், நம்மளும் சில தகவல்களை பெற்று நமக்கு உண்டான நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவர்கள் கண்டிப்பாக செகண்ட் சாட்டர்டே நம்ம கூடுற மாதிரி கூட்டத்துக்கோ இல்ல மற்றவங்கள்ட்ட வந்து கேட்டு அந்த பயனுள்ளதை பார்த்துக்குவாங்க. ஆனா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப எனக்கு இந்த ஆர்டிஐல 19/1 வரலையும் நம்ம போயிட்டோம். ஆனா இந்த 7க்கு அடுத்தது 8, 9 2 பிரிவு இருக்குது இல்லைங்களா, இந்த 2 பிரிவு தான் சொல்றாங்க தகவல் தர மறுக்கக்கூடிய பிரிவுகள். இது 2 மட்டும் தான் சொல்றாங்க. இந்த எக்ஸம்ஷன் 8ல சொல்றது, செக்ஷன் 8ல என்னென்ன தகவல்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்லுது. ஆமா, அது இந்த 2 பிரிவு மட்டும்தான் சொல்லுது. ஆமா, சொல்லும் போது அதுல டெஃபினேஷன் கொடுத்துருக்கு, என்னென்ன தகவல்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்றது. அப்படிப்பட்ட தகவல்கள் நீங்க கேட்டாக்க கொடுக்க மாட்டாங்க. அந்த செக்ஷன் 8 கீழே வர தகவல் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னாக்க அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதை சொல்லிடுவாங்க, இது எக்ஸம்டட் ஃப்ரம் ஃபர்னிஷிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஐயா இப்ப சொன்னீங்க இல்லைங்களா, நான் நேத்து பொது சுகாதாரத்துறையில பிறப்பு இறப்பு சான்றிதழ் சம்பந்தமா 2024 போடப்பட்ட ஆர்டிஐ மனுவுக்கு கமிஷன்ல ஒரு விசாரணை முந்தா நாள் நடந்தது. கமிஷனுக்கு நான் போயிருக்கிறேன். கமிஷனுக்கு போயிருக்கும் போது கமிஷனர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத மனுக்களை முழுமையா படிச்சுக்கிட்டு வராங்க, அதை முழுமையா படிச்சு பாக்குறாங்க. எல்லாமே சொன்ன உடனே நான் கேட்ட தகவல் எல்லாம் கொடுக்கக்கூடிய தகவல்களை பிரிவு 8(I) படி இது தர இயலாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அத படிச்ச கமிஷனர், இது எந்த இடத்துல பிரிவு 8(I) வருது, எப்படி நீங்க இந்த இடத்துல இந்த பாயிண்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஹார்ஸா பேசுறாங்க. பேசிட்டு அடுத்தது என்ன நடந்துச்சுன்னா, உங்களுக்கு தகவல் வேண்டுமான்னு என்ன கேட்டாங்க. ஐயா எனக்கு தகவல் வேண்டாம், இந்த தகவல்களை முழுமையாக எனக்கு தராமல் வேண்டும் என்றே மறுத்த காரணத்தினால் அந்த பொது தகவல் அலுவலர் மீது பிரிவு 20(1) 20(2) நடவடிக்கை எடுங்கள், 19(8)B எனக்கு இழப்பீடு பெற்று தாருங்கன்னு சொல்லி ஆணையர்கிட்ட நான் சொல்றேன். அடுத்த செகண்ட்ல சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுன்னு சொன்ன உடனே இப்ப வந்த பிஐ என்ன சொல்றாங்க, சார் அவரு ஓய்வு பெற்று விட்டார். ஓய்வு பெற்றுட்டா என்ன, வீட்டுல இருக்கிறார் தானே, அவருக்கு அனுப்பி வர சொல்லுங்க, ஆணையத்துக்கு வர சொல்லுங்க, என்ன காரணம் இருக்கு எனக்கு விளக்கத்தை கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த புரிதல், இந்த ஒரு இது இல்லாமல் இப்ப இந்த 8(I) இது வராதுன்னு எனக்கு தெரிஞ்சது, போய் அங்க பேச முடிஞ்சது. இந்த விஷயம் தெரியாத மக்கள் போட்டவன ஐயோ இதெல்லாம் வராது பழகுதுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த மனுவை முடக்கிட்டாங்க. அப்ப எங்க நமக்கு தகவல் முழுமையா கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாம போயிடுது. அதுக்காக தான் அந்த பிரிவு 8, 9 கொஞ்சம் நீங்க
சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னது. 8ல என்னென்ன தகவல் கொடுக்க வேண்டியது அப்ப அந்த மேனுவல் இல்ல இல்ல ஓகே நம்ம ஒரு என்னென்ன தகவல் கொடுக்க வேண்டியது இல்லங்கிறத லிஸ்ட் அவுட் இருக்கு. ஆமா, அப்படிப்பட்ட தகவல் நம்ம அதை வந்து ஒரு நாள் அது வந்து ஒரு நாள் அந்த 8-9க்கு மட்டுமே ஒரு நாள் ஒரு வீடியோ கூட நம்ம ரெடி பண்ணி போடலாம். இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிரிவு 10. பிரிவு 10 என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது சொல்லிடுறேன், அது சரியா தப்பானது சொல்லிடுங்க. ஒரு அலுவலகத்துல இருக்கக்கூடிய தகவல்கள் ஆவணங்களை பிரித்து எடுத்து கொடுக்க வேண்டும் சொல்லுது. இருக்கக்கூடிய தகவல்ல சில தகவல்கள் கொடுக்க முடியும், சில தகவல்கள் கொடுக்க முடியாம இருக்கலாம், அல்லது சில தகவல்கள் இந்த அலுவலகத்துல இருக்கும், சில தகவல்கள் வேற ஒரு அலுவலகத்துல இருக்கும். அப்படின்னும் போது பிரிவு 10 கீழ் அதை பிரித்து எடுத்து கொடுக்க வேண்டும். மற்ற தகவல்கள் கொடுக்க முடியாத கூடிய தகவல் என்றால் அது என்னவென்று குறிப்பிடணும். வேற அலுவலகத்துல இருக்குது அப்படின்னா பிரிவு 6(3) கீழ் அவங்களுக்கு மாற்றம் செய்து அதை பெற்று நமக்கு அனுப்பணும். இது பிரிவு 10 சொல்லுது. வேற அலுவலகத்தில் இருந்தாக்க அவங்க இந்த ஜூரிஷன்ல வேற ஒரு டிபார்ட்மெண்ட் வேற ஒரு இதுவா இருந்தாக்க இந்த விங்க சேர்ந்தாங்க வேற விங்கா இருந்ததுனாக்க நம்மளுடைய ஆர்டிஐ அப்ளிகேஷன் செக்ஷன் 6(3) கீழே அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டு நமக்கு இன்டிமேஷன் கொடுக்கணும். ஏன்னா அவரால் தான் அந்த தகவல்களை கொடுக்க முடியும். அந்த ஆபீஸில் தான் அந்த தகவல்கள் இருக்கு. ஆனா வித்தின் த பிரான்ச்சுக்குள்ளார இப்ப கலெக்டர் ஆபீஸ் இருக்கு பண்ணி கேக்குறோம்னா ஒரு தகவல் தாலுகா ஆபீஸ்ல இருந்தா இங்க கேட்டு வாங்கி கொடுக்கலாம். இல்ல முழு தகவலும் தாசில்தார் தான் கொடுக்கணும்னாக்க அப்போ தாசில்தாருக்கு அனுப்பிச்சு இது பண்ணணும். இப்ப பிரிவு 10 இப்படி இருக்குது. பிரிவு 11ல ஒண்ணு சொன்னாங்க. நானும் ஒரு ஆர்டிஐ மனு போடுறேன். அந்த ஆர்டிஐ மனுல பிரிவு 11 பத்தி சொல்லி இது 3ஆம் நபர் தகவல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம பாட்டி சொல்ல தட்டாத பேரண்ட் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. உங்க சப்போர்ட் தான் எங்களுக்கு பெரிய பலம். நன்றி.